முதல்ல நான் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. யாரு பெரியவர் சொல்லுவார், ஒழுகிற வீட்டில் வாழு, அழுகிற வீட்டில் வாழாதேம்பார். எப்ப பாரு அது இல்லை இது இல்லை இது இல்லை. இப்ப எனக்கு கூட தான் பேசினா 2 லட்சம் நாகராஜ் சொல்லியிருந்தாரு. இப்ப காஃபியே லேட்டா வருது அப்படின்னா செக் இல்லைன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, அத்தனை பேருக்கு சந்தோஷம். அதான் சனாதன தர்மம். ஒருத்தனுக்கு இல்லைன்னா 50 பேர் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆயிடுவான். அவர் சொல்றாரு, நான் மொத்த பட்ஜெட்டே அவ்வளவுதான்டா வச்சிருந்தேன் அப்படிங்கிற. போங்க சந்தோஷம் சார். வாழ்க்கையில ஒன்னும் கொண்டு போறதில்ல. கொரோனா பார்த்தோம்ல, அருணா கயிறு அத்துட்டு விட்டுட்டான். யாருக்கு யாரு 16 பண்ணான்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் மனித நேயத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் தர்மத்தோடையும், சார் இந்த மாதிரி நல்லதுக்கு இருக்கிறானா, முடிஞ்சவன் அள்ளி கொடு, முடியாதவன் கிள்ளி கொடு, அதுவும் முடியலையா உடல் உழைப்பு கொடு, அதுவும் முடியலையா நல்லது செய்யறவங்கள தப்பு பேசாம போ. என்ன நாகராஜ், நீங்க சொல்ல சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா?